சந்தோஷமாக மாறும். நிகழ்ச்சியின் ஆலோசனை நேரம். ஆலோசனை அளிப்பவர் ரெவரண்ட் டி. சரவணன், சர்வ வல்லவர் திருச்சபை, திருப்பனங்காடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அநேகருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றியிருக்கிறார். இந்த நாளிலும் ஒருவருடைய துக்கத்தை இயேசு எப்படி மாற்றினார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிப்போம். இயேசு கப்பர்நாகுமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவ்விடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, அநேக பேர் பலவிதமான பிரச்சனைகள் மத்தியில, வியாதியின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில துக்கப்படுவது உண்டு. ஆனால் நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு மனிதன் திமிர்வாதம் என்ற கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டு அநேக நாட்களாய் படுத்த படுக்கையாக இருந்தான். அநேக நாட்களாய் அவன் எப்பொழுது என் வேதனை மாறும், எப்பொழுது என் வியாதி நீங்கும், எப்பொழுது என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஏக்கத்தோடு கூட அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நாகுமில் பிரவேசித்த போது அந்த வேலைக்காரனுடைய எஜமான் 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனை நேசித்தபடியினாலே அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும், அவன் வியாதி நீங்க வேண்டும், அவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட இயேசுவை தேடி வந்து இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகமாக வேண்டும் என்று அவன் கேட்டுக்கொண்டான். அதற்கு இயேசு, நான் முன் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று சொன்ன பொழுது 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாட்களில நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், இயேசுவின் வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைத்து, அந்த 100க்கு அதிபதி இயேசுவின் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து, நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னார். அதே போல இந்த நாட்களில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வேதனையோடு கூட இருந்தாலும், பலவீனத்தோடு இருந்தாலும், வியாதியோடு கூட இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கப்பர்நாகுமில் பிரவேசித்தது போல இன்றைக்கு உன் வீட்டுக்குள் வந்திருக்கிறார். இந்த நேரத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிடு, இயேசுவே, என்னை சுகமாக்கும், என் துக்கத்தை மாற்றும், என் வேதனைகளை மாற்றும் என்று நீ நோக்கி கூப்பிடுவாயானால் இயேசு வார்த்தை அனுப்பி குணமாக்குவார். இயேசு வார்த்தை அனுப்பி உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். எனக்கு அன்பானவர்களே, அந்த 100க்கு அதிபதி இயேசுவின் வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து கூப்பிட்டதுனால இயேசு சொல்லுகிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நேரத்திலையும் நீங்கள்
விசுவாசத்தோடு கூட இயேசுவை நோக்கி கூப்பிடு. இப்பொழுதே இன்றைக்கே கர்த்தர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். 100க்கு அதிபதி தன் வேலைக்காரனுடைய சுகத்திற்காக உம்மிடத்தில் வந்து வேண்டுதல் செய்த போது உடைய விசுவாசத்தை கண்டு வார்த்தை அனுப்பி சுகமாக்கினீர். இந்த 100க்கு அதிபதியே நீர் குணமாக்கினபடியினால அவனுடைய துக்கம் நீங்கி அவன் சந்தோஷம் அடைந்தான் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தோம். தேவனாகிய கர்த்தாவே, இந்த நேரத்திலையும் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ உடைய துக்கத்தை நீ சந்தோஷமாய் மாற்றுங்க. உடைய பிரச்சனைகளை மாற்றுங்க, உடைய வேதனைகளை மாற்றுங்க, உடைய நிலைமைகளை மாற்றுங்க. என் தேவனே, என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னீங்களப்பா. இப்பொழுது உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னது போல இப்போது உம்முடைய வார்த்தையை நம்பி உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். கர்த்தர் ஒவ்வொருடைய துக்கத்தை மாற்றும், வேதனைகளை மாற்றும், கஷ்டங்களை மாற்றும். கர்த்தர் அற்புதத்தை செய்யும். உம்முடைய நாமத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாகவே இந்த நாளில் உங்கள் துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்றுவார். கலங்காதிருங்கள். ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையோடு எதிர்பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.